வங்கி மேலாளரை தாக்கிய வழக்கில் அழகிரியின் மகள் கயல்விழி சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் சம்மன் அடிப்படையில் ஆஜராகி விசாரணைக்கு பின்னர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. இந்த விசாரணையின் பின்னணி என்ன முழு விவரங்கள்? வணக்கம். திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அழகிரியின் மகள் கயல்விழி வங்கி மேலாளரை தாக்கிய விவகாரத்தில் சாஸ்திரி நகர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 3 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை அடையாறு காந்தி நகர் பகுதியில் மத்திய அமைச்சராக இருந்த அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமாக இடம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் SBI வங்கியின் NRI வங்கியானது செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த கட்டிடத்தில் லிப்ட் பழுதடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கயல்விழியினுடைய உதவியாளருக்கு வங்கியின் மேலாளர் ஹர்ஷித் சிங் என்பவர் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்திருக்கிறார். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் வங்கி மேலாளர் நேரடியாக கயல்விழிக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கயல்விழி உடனடியாக அந்த கட்டிடத்துக்கு நேரடியாக வந்து வங்கி மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். அப்பொழுது வங்கி மேலாளரை அவர் கையால் கன்னத்தால் அறைகிறார். இது தொடர்பான வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இதன் பிறகு அந்த வங்கி மேலாளர் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் சாஸ்திரி நகர் போலீசார் கயல்விழி மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இந்த சம்மனை ஏற்று மதியம் 1 மணி அளவில் கயல்விழி அவருடைய வழக்கறிஞர் மூலமாக நேரடியாக காவல் நிலையத்தில் ஆஜராகினார். அப்பொழுது போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 3 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. பின்னர் அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.